அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு டிஆர்பி ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை கொடுத்துருக்காங்க. அந்த ஆனுவல் பிளானர் படி நம்மளுடைய டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த எக்ஸாமோட டேட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ்லி ஷெட்யூல்ட் இன் ஜூலை. இதுதான் டிஆர்பி சமீபமாக நமக்கு அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்கிற ஆனுவல் பிளானரில் இருக்கிற ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல். ஸோ ஜூலையில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த எக்ஸாமை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஆர்பியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இது ஏற்கனவே போன வருஷமே அனௌன்ஸ் பண்ண ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். இதே 2024 இதே மார்ச் மாதத்தில் தான் போன வருஷம் நமக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ பல்வேறு காரணங்களால் அந்த எக்ஸாம் கண்டக்ட் ஆகலை. ஸோ இப்போ டென்டேட்டிவ் டேட் டிஆர்பி ஜூலையில் நடக்கும் அப்படின்றத நமக்கு அதிகாரப்பூர்வமாக டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சாலிடாக இன்னும் 3 மாதம் இருக்குது. ஸோ இந்த 3 மாதத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு ஆம்பிள் டைம் இருக்குது. ஏற்கனவே டிஎன் செட் முடிஞ்சிருச்சு. அதனுடைய ரிசல்ட்டையுமே சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன டைம் அனௌன்ஸ் பண்ண அந்த டிஆர்பியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷனில் டிஎன் செட்டு கரண்ட்டாக முடிச்சிருக்கவங்களும் கரண்ட்டாக எழுதுகிறவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்க டிஎன் செட்டை கிளியர் பண்ணால் அவங்களும் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கன்சிடரபிளாக இருப்பாங்க, எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் டிஎன் செட்டு ரிசல்ட்டையும் நம்ம சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். இந்த காணொலியில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இதில் நமக்கு இந்த டைம் தான் அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த டைம் மட்டும்தான் நமக்கு ரிட்டன் எக்ஸாமை இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்கு தான் உங்களுடைய போஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஏன்னா அவங்க 70% வெயிட்டேஜ் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமுக்குள்ள மார்க்குக்கு தான் கொடுத்துருக்காங்க. 30% வெயிட்டேஜ் தான் இன்டர்வியூவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் அதனால் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் உள்ள எல்லா ரிட்டன் எக்ஸாம்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், அது ஹையர் எஜுகேஷனுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு ஜாபுக்கான கவர்மெண்ட் ஜாபுக்கான ரிட்டன் எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். பட் நம்மளுடைய டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் நம்ம ஈஸியாகவே எழுதிடுவோம். மல்டிபிள் சாய்ஸை பொறுத்தளவில் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு அதை எழுதியும் நமக்கு நிறைய நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. பட் டிஸ்கிரிப்டிவ் டைப்புன்னு வரும்போது நமக்கு அது கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். இதில் இன்னொரு ட்ராபேக்காக என்ன நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அவங்க எக்ஸாம் வைக்காததுனால இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு நமக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நமக்கு கிடையாது. நம்ம சொல்கிறது எல்லாம் ஒரு அனுமானமாக இப்படி வரலாம் அப்படி வரலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நம்ம ஆப்டாக இந்த மாதிரி தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் வரும், இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்றத நம்மளால் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருந்தால் சாலிடாக நம்ம சொல்கிற மாதிரி இந்த இதில் இந்த கேஸில் நம்மளால் சொல்ல முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதுக்கு டிஆர்பி அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்லேயே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்தளவில் இந்த எக்ஸாம் ஸ்கீம் எல்லாருக்குமே தெரியும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே போன வருஷமே இதுக்கான உங்களுக்கு ஸ்கீம் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 200 மார்க்குக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த 200 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்கு மார்னிங் செஷன் நடக்கும், 100 மார்க்கு ஈவினிங் அதாவது ஆஃப்டர்நூன் செஷன் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் நடக்கிறதுல 2 செஷன் நடக்கும். ஒரு செஷன் ஃபஸ்ட்டு செஷன் மார்னிங் நடக்கிறதுல 50 மார்க் எதுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அது 50 மார்க்கு 1 மணி நேரம் நடக்கும். அதே மார்னிங் செஷனில் அடுத்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ். அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து 8 கொஷின் கேட்பாங்க. அதுலேருந்து நீங்கள் 5 கொஷின் எழுதணும், டிஸ்கிரிப்டிவாக எழுதணும்.
இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அவங்க அலாட் பண்ணியிருக்கிறது 50 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு 10 மார்க்கு, 5 கொஷின் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி வந்து சிலபஸில் உள்ள எல்லா யூனிட்லேருந்து கவர் ஆகி அந்த 8 கொஷின்ஸ் வரும். அதுலேருந்து நீங்கள் 5 எழுதினா போதும். இது காலையில் உள்ள 100 மார்க்குக்கான ஸ்கீமு. அதே மாதிரி மதியம் நீங்கள் எழுத போகிற ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, மதியம் வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்டோட மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் உங்களுக்கு வந்து 50 மார்க்கு. இது 1 மணி நேரம். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எல்லாமே 1 மணி நேரம் 1 மணி நேரம் தான். அதுக்கு அடுத்து நடக்கிற டிஸ்கிரிப்டிவ் கண்டினியூஸாக நடக்கும், கேப் இருக்காது. அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு அவங்க அலாட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு 50 மார்க்கு. காலையில் நடந்த டிஸ்கிரிப்டிவ் மாதிரியே தான் இந்த மதியம் நடக்க போகிற டிஸ்கிரிப்டிவும் இருக்கும். ஆனால் லெவல் வேறையாக இருக்கும். அதே 5 கொஷின் நீங்கள் எழுதணும், 10 மார்க்குக்கு எழுதணும். அதே மாதிரி 8 கொஷின் கேட்பாங்க. 8லேருந்து நீங்கள் 5 எழுதினா போதும். இதுதான் வந்து டிஆர்பி அவங்க சொல்லியிருக்கிற அந்த 200 மார்க்குக்கான ரிட்டன் டெஸ்ட் ஸ்கீம். இதில் இன்னும் சில விஷயங்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ரிட்டன் டெஸ்ட்டு ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, காலையில் நடக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தமிழ் அண்ட் ஜென்ரல் பேப்பர் நீங்கள் நல்லாவே எழுதிடுவீங்க. அது 10th லெவல் தமிழை நீங்கள் படித்தா போதும். ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் வந்து சாலிடாக வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி மதியம் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேப்பருக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஷினும் நீங்கள் நல்லா அட்டன் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து கேட்குற அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஸோ அது 1 மணி நேரம் நடக்கும். மதியம் அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சப்ஜெக்ட் வைஸாக அதுவும் 1 மணி நேரம் நடக்கும். ஸோ 1 மணி நேரம் உங்களுக்கு ஈஸியாக அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிவிடுவீங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பு 2 ஹவர்ஸ் நடக்கும். 2 ஹவர்ஸ் டைம் உண்டு. மார்னிங்கும் 2 ஹவர்ஸு, மதியமும் 2 ஹவர்ஸ். ஸோ மார்னிங் 3 ஹவர்ஸ், மதியம் 3 ஹவர்ஸ். டோட்டலாக இதுதான் டெஸ்ட் ஸ்கீம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம டிஆர்பி கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன்லேருந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கவனிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸு டபுள் வேல்யூவேஷன் போகும். அது தெளிவாக அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஆர்டரும் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுடைய டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை 2 இவாலுவேட்டர்ஸ் வந்து இவாலுவேட் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து திருத்தினா ஏனோ தானோன்னு ஒரு மார்க்லாம் அப்படிலாம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்து லெத்தாச்சிக்காக இருக்க முடியாது. டபுள் வேல்யூவேஷன் போகிறதுனால 2 எக்ஸாமினரும் என்ன மார்க் கொடுக்குறாங்களோ அதனுடைய ஆவரேஜ் தான் உங்கள் மார்க்கு. ஸோ டபுள் வேல்யூவேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு உண்டு, அதை கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணோம். இந்த எக்ஸாமில் 200 மார்க்ஸுக்கு மினிமம் பாசிங் க்ரைட்டீரியாவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னா 200க்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து 80 மார்க்காவது ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எக்ஸாமே பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஜென்ரல் இல்லாமல் அதர் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து மினிமம் 200க்கு 60 மார்க்காவது எடுக்கணும், 60 மார்க்காவது எடுக்கணும். அதாவது 30% மார்க். அப்படி எடுத்தால் தான் நம்ம வந்து அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறப்ப இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் மத்தியில் வந்து இது ஒரு ப்ரெஷராகவே க்ரியேட் ஆகுது. டிஸ்கிரிப்டிவ் டைப்பை எப்படி எழுதுறது, இதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும். நமக்கு டிஆர்பி கொடுத்துருக்கிற ஒரே ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா, காலையில் நடக்க போகிற டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ப்ளூம்ஸ் டாக்ஸனாமி லெவல்லேருந்து ஃபஸ்ட்டு பேசிக் 2 லெவல்லேருந்து வரும். ரிமெம்பர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்லேருந்து வரும். அதே மாதிரி மதியம் நடக்கிற அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் இதுக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸனாமியில் இருக்கிற நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்டர் லெவல், அதாவது அப்ளை லெவல், அனாலிசிஸ் லெவல், இவால்வேட் லெவல், கிரியேட்டிவ் லெவல். இதுதான் ப்ளூம்ஸ் டாக்ஸனாமியில் இருக்கிற லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லேருந்து கொஷின் வரும். ஸோ நமக்கு இருக்கிற டிஆர்பி கொடுத்துருக்கிற ஒரே ஹிண்ட் வந்து அதுதான், எந்த லெவலில் கொஷின்ஸ் வரும்ன்றதை கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ஹிண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நமக்கு கிடையாது. ஸோ யார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாமே ஒரு அனுமானம் தானே தவிர அப்படி தான் கொஷின்ஸ் வரும்னு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக நம்ம டிமோட்டிவேட் ஆக தேவை கிடையாது. நமக்கு டிஆர்பி கொடுத்துருக்கிற ஹிண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷனை பண்ணலாம். ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சர்ஸை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. அப்போ இந்த லெவல்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரே ஹிண்ட்டு. அப்போ இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தாராளமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சக்ஸஸும் கிடைக்கும். ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கும் போது, ப்ளூம்ஸ் டாக்ஸனாமி லெவலில் நீங்கள் புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு வந்து கொஷின்ஸை உங்கள் சிலபஸில் கோர் சப்ஜெக்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கே கிடச்சிடும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸு, அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ், இந்த கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒர்க்கில் நீங்கள் எஸ்பெஷலி ப்ரைவேட் காலேஜில் இருந்தீங்க அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் NAC அக்ரிடேஷனு, NBA அக்ரிடேஷன், இந்த அக்ரிடேஷன்ஸ்லாம் உங்கள் காலேஜ் போயிருந்தது அப்படின்னா, இல்லை போகிற முயற்சியில் இருந்தாங்க அப்படின்னா, இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை கண்டிப்பாக உங்கள் காலேஜில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை நம்ம வந்து லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து நம்மளுடைய சிலபஸோடு வந்து அதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். அதே மாதிரி சிலபஸ் கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணும்போதே ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவலில் பேஸ் பண்ணி தான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கும். ஸோ இந்த அக்ரிடேஷன்ஸில் போகிற காலேஜ் எல்லாமே இதை வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சப்ஜெக்டில் வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கோம், இல்லை காமர்ஸில் இருக்கோம், இல்லை லைஃப் சயின்ஸில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணும்போது இந்த லெவல்ஸில் தான் நம்ம டீச் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கொஷின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாமுக்கு நம்ம கொஷின்ஸ் எடுக்கும் போதும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லெவல்ஸில் தான் எடுப்போம். அப்போ நமக்கே ஒரு ஐடியா இருக்குது, இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸு நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு, நம்மளுடைய சிலபஸுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் அகாடமிகிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்கோ இதெல்லாம் போக வேண்டிய நெசசிட்டியே இல்லை. நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப் தானே. ஸோ நீங்கள் இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சப்போஸ் இல்லை எங்கள் காலேஜில், நான் இருக்கிற காலேஜில் இல்லை எனக்கோ இந்த மாதிரி ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் இல்லைன்னா, இந்த காலோனியில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்ன, ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட லெவல்ஸ் என்ன, எப்படிப்பட்ட கொஷின்ஸ்லாம் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு ரஃப்பாக ஒரு எக்ஸ்போஷர் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ தட் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம் அப்படின்னா, இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்ன, இதில் எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நம்மளுடைய சிலபஸில் வரும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் படிக்கிற உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான டாபிக்ஸ்லேயே எந்தெந்த கொஷினை வந்து எந்தெந்த லெவல்லலாம் கேட்கலாம், எப்படியெல்லாம் கேட்கலாம், நீங்களே கூட உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும் வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், டபுள் வேல்யூவேஷன் இருக்கும். ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படி தான் கொஷின் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 லெவல்ஸில் வர அந்த மார்னிங் நடக்க போகிற செஷன் ரொம்பவே ஈஸி, நீங்கள் அடிச்சு விட்டுறலாம், ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் ஈவினிங் நடக்க போகிற டிஸ்கிரிப்டிவ், அந்த 4th செஷன், அதாவது மதியம் நடக்கிற 2வது செஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹையர் ஆர்டர் லெவல்லேருந்து அங்கே தான் வரப்போகுது. அப்போ அந்த இதில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ப்ராப்ளம் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் அதில் தான் வரும். உங்கள் இதில் உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்ளம் ரிலேட்டடு, அனாலிசிஸ் ரிலேட்டடு, இந்த மாதிரியான டைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதியம் நடக்க போகிற டிஸ்கிரிப்டிவில் தான் வரும். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் வந்து என்ன நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவில் ரொம்ப வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்னென்னா, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, பட் டைமை மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளாம் வந்து ரிட்டனாக எழுதி பல வருஷம் ஆகுது. நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ தான் ரிட்டன் எழுதணும். நம்ம பிஜி படிக்கும்போது தான் ரிட்டன் ஆன்சர்ஸ்லாம் எழுதணும். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகி பல வருஷம் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதுறதுக்கான வேலையே கிடையாது. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு உங்களுக்கு ஒவ்வொரு செஷன்லேயும் காலையில் நடக்கிற ஒரு டிஸ்கிரிப்டிவ்க்கும் மதியம் நடக்கிற ஒரு டிஸ்கிரிப்டிவ்க்கும் 2 hours தான் டைமு. 5 கொஷின் 10 மார்க்கு. ஸோ இதில் வந்து டைமை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். வரவே வராது. இது வந்து என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். என்னோடய கேண்டிடேட்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானே பல எக்ஸாம்ஸில் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எழுதுகிற ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து டைமை ஒரே ஒரு கொஷின் தான் எழுதியிருப்பீங்க. நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவும் எழுத முடியாது. நம்ம ப்ராக்டிஸ் இல்லாமல் திடீர்னு டிஸ்கிரிப்டிவில் போய் உட்காரும் போது ஃபாஸ்ட்டாகவும் எழுத வராது நமக்கு. அதுவும் ரீஃபில் பென்னோ இல்லை வந்து நமக்கு ஏற்ற ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டே நம்ம எழுதினா கூட அந்த ஃபாஸ்ட்னஸ் வரவே வராது. ஸோ அதனால் வந்து என்னென்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்தளவில் நீங்கள் கண்டிப்பாக இந்த 3 மாதத்தில் நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸை பண்ணிக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் போய் மேனேஜ் பண்ண முடியும். 2வது விஷயம் என்னென்னா, இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து எவ்வளோ வந்து டிஸ்கிரிப்டிவ்க்கு எழுதுறது, எத்தனை பேஜஸ் எழுதுறது அப்படின்றதெல்லாம் மாதிரியான குவெரிஸ் நம்ம அகாடமியில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதை பொறுத்தளவில் நான் ஒரு விஷயந்தான் சொல்லுவேன். புக்லெட்டு டிஆர்பியில் கொடுக்குறாங்க. ஸோ 2 டைப் இருக்குது. இப்போது நம்ம யூஜிசி நெட்டுக்கு 2009 பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் உண்டு. 3rd பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் டைப் நீங்கள் நிறைய எழுதணும். ஆனால் இப்போது டிஸ்கிரிப்டிவ் டைப்பை எடுத்துட்டாங்க யூஜிசி நெட்லேருந்து. பட் ஸ்டில் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பல விஷயங்களை வந்து நம்ம வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து யூஜிசி நெட்டில் எப்படி கேட்டாங்களோ அதே லெவலுக்கு தான் இந்த டிஆர்பிலையும் வரும். அது ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா,
நமக்கு கொடுக்கக்கூடிய புக்லெட்டு, சில புக்லெட்டில் வந்து கொஷின் நம்பர் போட்டே இருக்கும். இப்போ யூஜிசி நெட்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு 2009க்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் பேட்டர்னில் சொல்கிறேன், கொஷின் நம்பர் இருக்கும். ஈவன் பல யூனிவர்சிட்டிஸில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற புக்லெட்டில் கொஷின் நம்பர் இருக்குது. அந்த கொஷின் நம்பரு வந்து அந்த கொஷின் நம்பருக்கு எத்தனை பேஜஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே தான் நீங்கள் எழுத முடியும். கொஷின் நம்பர் கொடுக்கலன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதலாம். சப்போஸ் டிஆர்பியில் எப்படி ஆன்சர் ஷீட் உங்களுக்கு புக்லெட் கொடுக்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. ஸோ இந்த 2 வகையாகவும் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு 2 பேஜ் தான் ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த 2 பேஜுக்குள்ளே தான் நீங்கள் அந்த 10 மார்க்குக்குள்ள ஆன்சரை எழுத முடியும். சப்போஸ் கொஷின் நம்பர் கொடுக்கல, புக்லெட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கு கூட குறைய நீங்கள் வந்து பேஜஸை எழுதிக்கலாம். அப்படியுமே புக்லெட்டுக்கு லிமிட்டட் ஷீட் தான், அடிஷ்னல் ஷீட்லாம் வந்து கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ தான் வர்றது புக்லெட்டு தான். ஸோ அதனால் வந்து ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு நல்ல ஆன்சர் தெரியுதுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் வந்து எலாபரேட்டாகவே எழுதிட்டு, இல்லை ஒரு கொஷினுக்கு எனக்கு ஆன்சரே தெரியல, ஏதோ மேக்கப் பண்ணி எழுதுறதுனா அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் நீங்கள் எழுதிக்கலாம். அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்படி தான் டிஸ்கிரிப்டிவ் டைப். பட் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, எல்லா டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பேஜஸ் மட்டும் எழுதுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ 10 மார்க்னால் ஒரு 4 பேஜ் பாயிண்ட்ஸோடு இருக்கணும். நீங்கள் வந்து பெருசாக வந்து ஸ்டோரி எழுதக்கூடாது. பாயிண்ட்ஸோடு இருந்து ஒரு 2 பக்கம் 4 பக்கம் நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செகண்ட் ஆஃப்டர்நூன் செஷனில் வரக்கூடிய டிஸ்கிரிப்டிவ்க்கு டயக்ராம்ஸு, இல்லஸ்ட்ரேஷன், எக்ஸாம்பிள்ஸு இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பற்றி எலாபரேட்டாகவே பார்ப்போம். ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பொறுத்தளவில் பெஞ்சமின் ப்ளூம்ஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் எஜுகேஷ்னல் சைக்காலஜிஸ்ட், அவர் தான் 1956 இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை வந்து டிவைஸ் பண்ணார். ஸோ அது ஸ்டில் அப்ளிகபிள். அந்தளவுக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வந்து எஃபெக்டிவ். அதாவது நம்மளுடைய பிரெயின் கேப்பபிலிட்டி, ஹியூமனோட சைக்காலஜி, ஹியூமனோட ஆட்டிடியூடு, லேர்னிங் கேப்பபிலிட்டிஸ், எந்த ஏஜில் எந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணிக்கும், இதெல்லாம் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணது தான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், லேர்னிங் அவுட்கம்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறது தான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இதில் பல லெவல்ஸ் இருக்குது. 1956 இந்த பெஞ்சமின் ப்ளூம்ஸ் கொடுத்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை அவர் கொடுத்தது ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ஷுவல் லெவலில் ரிசர்ச் பண்ண ஒரு டெக்னிக் தான் இது. கான்செப்ஷுவல் லெவலில் நவுன்ஸை வச்சு நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, நாலேஜு, காம்ப்ரஹென்ஷன் இதை மாதிரி. அதுவே வந்து 2000 ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 2 பேர். ஸோ இந்த ரிவைஸ் பண்ண ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆண்டர்சன் அண்ட் ரத்தோல் 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரிவிஷன்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ப்ளூம்ஸோட ஒரிஜினல் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பேஸ் பண்ணது தான். அதில் வந்து ப்ளூம் வந்து எது கொடுத்துருக்காரு அப்படின்னா நவுன்ஸாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டர்சன் அண்ட் ரத்தோல் வந்து எல்லாமே வேர்ப்ஸாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவாக சொல்கிறத விட ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக நம்ம வந்து அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து டீச்சிங்கும் பண்ணலாம், அசஸும் பண்ணலாம், அதே மாதிரி வந்து அப்ஜெக்டிவ்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இருக்குது. ஸோ இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து அதுலேருந்து நமக்கு வந்து எந்த கொஷின்ஸு, எந்த சப்ஜெக்ட்டு, எந்த டாப்பிக்கில் எப்படி கேட்கலாம் அப்படின்ற ஐடியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்றது வந்து பெஞ்சமின் ப்ளூம் 1956 அமெரிக்கன் எஜுகேஷனல் கமிட்டி, இந்த கமிட்டியில் பெஞ்சமின் ப்ளூம் சேர்மனாக இருந்து டிவைஸ் பண்ண டாக்ஸானமி தான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ், அதே மாதிரி எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான மொடாலிட்டிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி பெஞ்சமின் ப்ளூம் வந்து நமக்கு வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை வந்து கொடுத்துருக்காரு. டாக்ஸானமின்றதே நமக்கு தெரியும், சம் கிளாசிஃபிகேஷன்.
பகுப்பியல் முறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி 1956 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஆண்டர்சன் அண்ட் ரத்தோல் வந்து 2000 ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை ரிவைஸ் பண்ணி நமக்கு ஒரு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை கொடுத்துருக்காங்க. பெஞ்சமின் ப்ளூமோட டாக்ஸானமி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவுன்ஸை வச்சு தான் அவர் எல்லாத்தையும் நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதாவது சில விஷயங்கள் வந்து கான்செப்சுவலாக வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நாலேஜ், காம்ப்ரஹென்ஷன், இதை மாதிரி கான்செப்ட்ஸை வச்சு ஃபுல்லாக இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாரு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் அண்ட் ரத்தோல் வந்து அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா வேர்ப்ஸை வச்சு அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது காக்னேட்டிவ் கான்செப்ட்ஸை வச்சு ப்ளூம்ஸ் டிவைஸ் பண்ண இந்த டாக்ஸானமியை காக்னேட்டிவ் ஆக்டிவிட்டி அல்ல காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் நம்ம ஹியூமன் எக்ஸிபிட் பண்ணுற இந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸை வச்சு ஆண்டர்சன் அண்ட் ரத்தோல் வந்து இதை வந்து நவுன்ஸை வேர்ப்ஸாக மாற்றி நமக்கு வந்து ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவை எப்படி வந்து அட்டைன் பண்ணுறது, டீச்சிங் எந்தெந்த லெவல்ஸில் எந்த லெவல்ஸில் நம்ம டீச் பண்ணலாம், அதுக்குரிய மொடாலிட்டிஸ் என்ன அப்படின்றத இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி கிளியராக நமக்கு தரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் 6 காக்னேட்டிவ் லெவல்ஸ் இருக்குது. இந்த 6 காக்னேட்டிவ் லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட என்டையர் கிளாசிஃபிகேஷனுமே இருக்குது. மோஸ்ட்லி இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி தான் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், அதே மாதிரி வந்து ஒரு அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அசஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல்ஸில் தான் நம்ம கொஷின் பேப்பரை செட் பண்ணி இந்த லெவல்ஸில் தான் நம்ம இந்தந்த லெவல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த அப்ஜெக்டிவை அட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து இவால்வேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு கரிக்குலம் பிளான் பண்ணும்போதும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெலிவர் பண்ணுற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ப்ளூம் ஒரிஜினலாக கொடுத்த டாக்ஸானமியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நவுன்ஸாக வச்சு தான் வந்து அந்த என்டையர் டாக்ஸானமியுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷனு, இதெல்லாம் காக்னிட்டிவ் லெவல்ஸை டிஃபைன் பண்ணுறது. ஸோ ஆண்டர்சன் அண்ட் ரத்தோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வேர்ப்ஸாக மாற்றி நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் வந்து எந்தெந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் வழியாக நாலேஜை வந்து எடுத்துக்குதோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ்னு ப்ளூம்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணதை ரிமெம்பரிங் லெவல் அப்படின்ற மாதிரி ரிவைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி காம்ப்ரஹென்ஷன் அப்படின்ற கேட்டகரியில் வந்து ப்ளூம்ஸ் கொடுத்ததை வந்து ஆண்டர்சன் அண்ட் ரத்தோல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற வேர்ப் லெவலில், அதாவது காக்னேட்டிவ் ஸ்கில் லெவலில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சிந்தசிஸ்னு ப்ளூம் சொன்னதை வந்து இவங்க வந்து கிரியேட்டிங் அப்படின்ற லெவலில் வந்து ஹியூமன் பிரெயின் என்னென்ன ஆக்டிவிட்டி வழியால் நாலேஜ் கேதர் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரிவிஷனை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் அண்ட் ரத்தோல் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்சன் வந்து ப்ளூம்ஸோட ஸ்டூடெண்ட்டு தான். அதே மாதிரி வந்து ரத்தோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை டிவைஸ் பண்ணுற அந்த கமிட்டியில் ரத்தோலும் ஒரு சீஃப் மெம்பர். இதில் 6 காக்னேட்டிவ் லெவல்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமெம்பரிங். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் நாலேஜ் கேதரிங் பை தி ஹியூமன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண சின்ன சின்ன ஃபேக்ட்ஸை ரிமெம்பர் பண்ணிக்கிறது, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெவல். லேர்னிங்லேயும் இதுதான் ஃபஸ்ட்டு லெவல். டீச் பண்ணும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு நியூ பார்ன் பேபி இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை எல்கேஜி யூகேஜி இப்படி போகும்போது ஃபஸ்ட்டு ரிமெம்பரிங் லெவலில் தான் நமக்கு வந்து அந்த லேர்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஈவன் ஒரு புது கோர்ஸு, ஒரு புது ப்ரோக்ராம், ஒரு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது ஃபஸ்ட்டு இந்த ரிமெம்பர் லெவலில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. அதே மாதிரி ஒவ்வொரு சிலபஸில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து ரிமெம்பர் லெவல்லையும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அந்த பேசிக் கான்செப்ட்ஸு, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்ரஸ் ஆகி க்ரியேட்டிவ் லெவல் வரைக்குமே நம்ம வந்து ஒரு சிலபஸை கொண்டு போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு, அது மாதிரி டெஃபினேஷன்ஸு, அதே மாதிரி செட் ஆஃப் திங்ஸை வந்து ஐட்டம்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமெம்பரிங் லெவல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இதில் வந்து ஷார்ட்டாக ஒரு கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதுதான் வந்து என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ஃபஸ்ட்டு இந்த 2 லெவல்ஸ் தான் வந்து உங்களுக்கு டிஆர்பியை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு இந்த 2 லெவல்ஸில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் மார்னிங் நடக்க போகிற டிஸ்கிரிப்டிவ் லெவல் கொஷின்ஸ் வந்து இந்த 2 லெவலில் தான் வரும். இதில் 3rd லெவல் பார்த்தீங்க அப்படின்னா
அப்ளிகேஷன் லெவல். இப்போ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் கெட் பண்ண நாலேஜை வச்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம், ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், இல்லை ஒரு கேஸ் கேஸ் ஸ்டடி, ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறது, ஏற்கனவே அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கேஸை வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது, நம்ம கெட் பண்ண நாலேஜை வச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளையிங் லெவல். இது தேர்ட் லெவல். அடுத்த ஹையர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அனலைசிங் லெவல். இந்த அனலைசிங் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட்ஸை பிரேக் பண்ணி நம்ம வந்து இன்டெப்த்தாக வந்து அந்த கான்செப்ட்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிங் லெவல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன்ஸு, கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரி டைப் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு கான்செப்டை வந்து நம்ம இன்டெப்த்தாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது அனாலிசிங் லெவல். இவால்வேட்டிங் லெவல்னா நம்ம படித்த விஷயங்களை வந்து கிரிட்டிக்கலாக ரிவ்யூ பண்ணுறது, இல்லை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து கொடுக்கறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவால்வேட்டிங் லெவல். கிரியேட்டிங் லெவல் அப்படின்றது அந்த பர்டிகுலர் நாலேஜை வந்து நம்ம நியூ ஐடியாஸ், இல்லை நியூ ப்ரப்போசல், இல்லை நியூவாக ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து கிரியேட்டிங். ஸோ இப்போ வந்து ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸை இந்த 6 லெவல்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த 6 லெவல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஷின் செட் பண்ணி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இவால்வேட் பண்ண முடியும். லேர்னிங் அவுட்கம்ஸை வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் இருக்கிற 6 லெவல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பர்பஸ்க்காக இப்போ நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கரிக்குலமை பொறுத்தளவில், சிலபஸை பொறுத்தளவில் ஒரு லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஒவ்வொரு சிலபஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சில லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். இந்த சப்ஜெக்டை படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் வந்து என்னென்ன அப்ஜெக்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸை வச்சு அதை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு, அசஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஃப்ரம் பேசிக்காக இருக்கிற ரீகால்லேருந்து அட்வான்ஸ்டாக ஒரு கான்செப்டை வந்து கெயின் பண்ண நாலேஜை வந்து அப்ளை பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவலில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பற்றி நம்ம வந்து ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஒரு சிலபஸை ஃப்ரேம் பண்ண, ஒரு கரிக்குலம் பிளான் பண்ண, ஒரு கொஷின் பேப்பர் செட்டிங்கு, இதை மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி வந்து டிஆர்பி, யூஜிசி, நெட்லாம் கூட எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுற ஏஜென்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பேஸ் பண்ணி தான் கொஷின் செட்டிங் வந்து டிஃபிகல்ட்டி லெவல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவுமே வந்து இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ரீகால் ஃபேக்ட்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ், ரிமெம்பர் லெவலில் இப்போ வந்து டிஃபைன், அதே மாதிரி வந்து ஸ்டேட்டு, இந்த மாதிரி வந்து கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் லெவலில் வந்து நமக்கு வந்து கொஷினை ஃப்ரேம் பண்ண முடியும் ஒரு கான்செப்டுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. உங்கள் கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் அப்படின்ற கீவேர்டை வச்சு சம் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. டிஸ்கிரைப் அப்படின்ற வேர்டு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து கொஷினை வந்து செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் லெவல். அப்ளிகேஷன் லெவலில் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, சால்வ்னு சொல்லிட்டு படித்த ஒரு கான்செப்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் லெவலில் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறது. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட்ஸை ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறது, இல்லை ஒரு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தியரத்தை வச்சு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண சொல்கிறது, இது எல்லாமே வந்து அப்ளை லெவல். அதேமாரி அனலைஸ் லெவலில் வந்து அந்த கான்செப்டை இன்னும் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறது, மற்ற கான்செப்ட்ஸோட கம்பேர் அண்ட் கான்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது, எக்ஸமைன் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் லெவல். அதே மாதிரி வந்து இவால்வேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் கான்செப்டுக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவான விஷயங்களை வந்து கொடுக்கறது வந்து இவால்வேட் லெவல். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதை கிரிட்டிக்காக வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இவால்வேட் லெவல். இப்போ கிரியேட்டிவ் லெவல் அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கிற ஹையர் ஆர்டர் காக்னிட்டிவ் ஸ்கில்லு. இதை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
நம்ம படித்த ஒரு சப்ஜெக்ட் கான்செப்டை இல்லை நாலேஜை நம்ம வந்து அதை வச்சுக்கிட்டு ஒரு புதிய விஷயத்தை டெவலப் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு டிசைன் பண்ணுறதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் லெவல். ஸோ நமக்கு வந்து ரிமெம்பர் லெவல்லேருந்து கிரியேட் லெவல் வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ஸை வந்து நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும், டீச் பண்ண முடியும், அதே மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். இத்தனை லெவலில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம், இல்லை கோன் ஷேப் கான்செப்ட்ஸை கோன் ஷேப்பில் டெபிக்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது ரிமெம்பர் லெவலில் நேரோவாக ஸ்டார்ட் ஆகிற நாலேஜ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெவலில் போகும்போது உங்களுக்கு ப்ராட் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹையர் ஆர்டர், கிரியேட்டிங், இவால்வேட்டிங், அனலைசிங். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒரு நேரோவாக ஸ்டார்ட் ஆகிற நாலேஜ் நமக்கு வந்து கிரியேட்டிவ், இவால்வேட் அண்ட் அனலிட்டிக் லெவலில் அந்த நாலேஜை வந்து நம்ம வந்து இம்பார்ட் பண்ணும்போது, அந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஹையர் ஆர்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் அச்சீவ் ஆகும். கிரியேட்டிங், இவால்வேட்டிங், அனலைசிங் இது எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய நமக்கு வந்து சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கொஷின் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு கான்செப்டை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறது, டிஃபைன் பண்ண சொல்கிறது, ஒரு கான்செப்டை டெஃபினேஷன்லாம் வருது இல்லையா, அது எல்லாமே ரிமெம்பர் லெவல். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறது, டிஸ்கஸ் பண்ண சொல்கிறது, சம்மரைஸ் பண்ண சொல்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். அப்ளை லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் வந்து போட சொல்கிறது, அதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்கிறது, கால்குலேட் பண்ண சொல்கிறது, ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷனை கொடுத்து, இது எல்லாமே அப்ளையிங் லெவல். அதே மாதிரி இதில் அனாலிசிங் லெவலில் வந்து கேட்டகரைஸு, எக்ஸாமின், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்லாம் நம்ம கொஷின்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் அனலைஸ் லெவல், ஹையர் ஆர்டர் லெவல். இதெல்லாம் வந்து இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா உங்களோட டிஆர்பி எக்ஸாமோட செகண்ட் செஷனில், அதாவது ஆஃப்டர்நூன் நடக்கக்கூடிய செஷனில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இந்த மாதிரி இந்த அப்ளையிங், அனலைசிங், இவால்வேட்டிங் அண்ட் கிரியேட்டிங் இந்த 4 ஹையர் ஆர்டரில் தான் கொஷின் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்டர்நூன் நடக்கக்கூடிய அந்த செகண்ட் செஷனில் வந்து நீங்கள் வந்து செஷன் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியில் தான் கொஷின்ஸ் வரும். ஒரு கான்செப்டை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கான்செப்டை கொடுத்து அதை டிசைன் பண்ண சொல்கிறது உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக. ஸோ இது எல்லாமே வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட லெவல்ஸு. ஸோ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு லெவல்லையும் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ஜெக்டில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் இந்த டாப்பிக்கில் வந்து இந்த லெவலில் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்போ எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த லெவல்ஸில் நம்ம கொஷின்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட்லேயும் அதே சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம டீச்சிங் பண்ணும் போதுமே இந்த லெவல்ஸில் தான் நம்ம வந்து டீச் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் லெவலை பொறுத்தளவில் கண்டிப்பாக இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் வருது இல்லையா, டெஃபினேஷன்ஸு, அதே மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் லெவலில் வருது. ஸோ ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறது, இது எல்லாமே வந்து நாலேஜ் லெவல். அதே மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் லெவல், அப்ளை லெவல், அனாலிசிஸ், இவால்வேட், கிரியேட்டுன்ட்டு இதில் நமக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த கான்செப்ட்ஸை வச்சு தான் நமக்கு வந்து கொஷினே வந்து ஃப்ரேம் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில இந்த பர்டிகுலர் லெவல்ஸில் வந்து என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் கொஷினில் வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் கொஷின்ஸை வந்து அந்த டாப்பிக்கை ஐடென்டிஃபை பண்ணணும். சில டாப்பிக்லாம் ரிமெம்பர் லெவலில் மட்டும்தான் அதுலேருந்து கொஷின் கேட்க முடியும், இவால்வேட் லெவல்லையோ அனாலிசிஸ் லெவல்லையோ கேட்க முடியாது. ஸோ உங்கள் சப்ஜெக்டில் எந்த டாப்பிக்கை எந்த லெவல்ஸ்லேருந்து கேட்பாங்கன்ற ஐடியா ஏற்கனவே உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஏற்கனவே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷனை மட்டும் பண்ணிக்கணும். இப்போ ரிமெம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் கேட்குறது, அதே மாதிரி ஒரு சர்டைன் திங்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறது, சில டெக்னிக்ஸை லிஸ்ட் அவுட்ஸ் பண்ண சொல்கிறது, சில மெத்தட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமெம்பர் லெவல். அரேஞ்ச், டிஃபைன், டூப்ளிகேட், லேபிள், லிஸ்ட், நேம், ஆர்டர், ரெகக்னைஸ்,
இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் மல்டிபிள் சாய்ஸில் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து யூஜிசி நெட்டு டிஎன் செட்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒரு மேட்ரி ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் ரிமெம்பர் லெவல். ஸோ இது வந்து ரிமெம்பரிங்க்கு உள்ள கீவேர்ட்ஸ், கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான வேர்ட்ஸ். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை கிளாஸிஃபை பண்ண சொல்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறது, டிஸ்கஸ், எக்ஸ்பிளைன், இதை மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு கொஷின் வந்தது அப்படின்னா ஒரு விஷயத்தை ரிவ்யூ பண்ண சொல்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி அப்ளை லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட் இல்லை எம்ப்ளாய் சர்டைன் ஃபார்முலாவையோ சில மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸையோ இல்லை ஏதோ ஒரு நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் உள்ளதை ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு எம்ப்ளாய் பண்ண சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ரவுட்டிங் அல்காரிதம் இருக்குது அப்படின்னா சில ரவுட்டிங் அல்காரிதத்தை அந்த ரவுட்டிங் அல்காரிதத்துக்கு உரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து ரவுட்டர்ஸு ஒரு செட் ஆஃப் ரவுட்டர்ஸு அதுக்கு இடையில எவ்வளோ காஸ்ட் இருக்குது, இதை பேஸ் பண்ணி இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமை கொடுத்து வந்து அதை வந்து ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு அதை ப்ரோக்ராமாக இல்லஸ்ட்ரேட் பண்ண சொல்கிறது. ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய சப்ஜெக்டில் நிறைய வந்து இந்த லெவலில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அப்ளை லெவலில் கேட்பாங்க. அதே மாதிரி அனாலிசிஸ் லெவலில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு கான்செப்டை ஒரு ஒரு தியரியை இல்லை ஒரு தியரமை இல்லை ஒரு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறது. அதே மாதிரி வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். இப்போ லைஃப் சயின்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இவால்வேஷன் மெத்தட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது லைஃப் இவால்வேஷன் மெத்தட், எப்படி லைஃப் இவால்வ் ஆனது அப்படின்ற நிறைய நமக்கு தியரிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் பண்ண சொல்கிறது லைஃப் சயின்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் இதை மாதிரி அனாலிசிஸ் லெவலில் இதை மாதிரிலாம் வரும். டிஸ்டிங்யூஷ், எக்ஸமைன், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அனாலிசிஸ் லெவலில் வர கொஷின்ஸ். அதே மாதிரி இவால்வேட்டிங்கில் பொறுத்தளவில் வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ஸை கிரிட்டிக்கலாக ஜட்ஜ் பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வருதுன்றதை இவால்வேட் பண்ணுறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவால்வேட் லெவல் கொஷின்ஸில் வரும். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கும்போது எந்த மெத்தட் சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மாடல்லேருந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. எந்த மாடல்ஸ் இதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்குறது. ஸோ இது எல்லாமே வந்து இவால்வேட் லெவல். அதே மாதிரி வந்து கிரியேட்டிவ் லெவலில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்ண சொல்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவில் வந்து ஒரு பர்டிகுலர் ரியல் டைம் டாஸ்க்கை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ண சொல்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு சர்டைன் கெமிக்கலுக்கு வந்து கெமிக்கல் காம்போசிஷன் வந்து எது ரைட்டான கெமிக்கல் காம்போசிஷன் ஃபார் பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு அதை க்ரியேட் பண்ண சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் லெவலில் வந்து கொஷின் வரும். கிரியேட், டெவலப், ப்ரிப்பேர், இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அக்கர் ஆகும். டிசைன் பண்ண சொல்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் இருக்கிற லெவல்ஸ் அண்ட் என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஒவ்வொரு லெவல்லையும் வரலாம் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த லெவல்ஸை வச்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 சப்ஜெக்ட் இங்கே எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து லெவல்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். உங்கள் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவு நான் இங்கே சம் சாம்பிள் எடுத்திருக்கேன். ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இப்போ இங்கே பாருங்களேன் ஒரு கொஷின். டிஃபைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எக்ஸ்பிளைன் இட்ஸ் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். இது ரிமெம்பர் லெவல் கொஷின். மார்னிங் செஷனில் வர டிஸ்கிரிப்டிவ் செஷன் பி டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு வந்து அதனோட டெஃபினேஷன் எழுதணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கீ ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை எழுதணும். ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மெமரி மேனேஜ்மெண்ட்டை, எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னலாம் இருக்குது இப்படி டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். இது ரிமெம்பர் லெவல். இன்னொரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிமெம்பர் லெவலுக்கு இதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸில்
List and explain the different types of data structures used in programming. Operating system data structuresலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ ரிமெம்பர் லெவலில் இதில் எப்படி கொஷின் கேட்கலாம்? லிஸ்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ வந்து இதில் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ்ட் இன் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங்கில் என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்றது ரிமெம்பர் லெவல் கொஷின். நமக்கு நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது ப்ரோக்ராமிங்கில். அரே இருக்குது, லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக்கு. ஸோ இதை மாதிரி வந்து நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இதெல்லாம் ரிமெம்பர் லெவல். அதே மாதிரி ஒரு கம்பைலர் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில். எக்ஸ்பிளைன் தி ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் அ கம்பைலர் வித் எ நீட் டயக்ராம். ஸோ இதை மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் வேர்டை யூஸ் பண்ணி, எக்ஸ்பிளைன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸில் நிறைய உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து நிறைய அப்பரேட்டஸ் இருக்குது, நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, இல்லை சில சர்க்யூட் இருக்குது, அந்த சர்க்யூட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கலாம். இதை மாதிரி நான் ஒரு சர்டன் எக்ஸாம்பிளுக்காக நான் இது சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவு இப்படி ஒரு கொஷின் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துட்டு கம்பைலேஷனோட ஃபேஸஸ் என்ன இருக்குது, லெக்சிக்கல் அனாலிசிஸ், சின்டாக்ஸ் அனாலிசிஸ், இப்படி வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்குரிய டயக்ராமும் போடணும். எல்லா எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஷின்லையும் வேற டயக்ராம்ஸ் அப்ளிகபிளோ நீங்கள் வந்து டயக்ராம்ஸ் கண்டிப்பாக போடணும். ஏன்னா இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் காக்னிட்டிவ் லெவல். ஸோ டயக்ராம்ஸ் கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஷின், டிஸ்கிரைப் தி கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வித் எக்ஸாம்பிள். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் டிஸ்கிரைப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. வேர்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது அதனுடைய டெஃபினேஷன், டயக்ராம், காம்பனன்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த கொஷினை பொறுத்தளவில் டிஸ்கிரைப் தி கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்ட்னா அதனுடைய டெஃபினேஷன், டயக்ராம் அண்ட் ஆல்சோ அதனுடைய காம்பனன்ட்ஸ். கிளைண்ட்னா என்ன, சர்வர்னா என்ன, என்ன மாடலில் கம்யூனிகேஷன் நடக்குது, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாடல். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். ஏன்னா இங்கே டிஸ்கிரைப்னு கேட்டிருக்காங்க, அதனால என்டையர் ப்ராசஸையும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி வந்து நிறைய வந்து நமக்கு வந்து இப்போ காமர்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் காமர்ஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ ரிமெம்பர் லெவலில் காமர்ஸில் எப்படி கேட்கலாம், டிஃபைன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து என்னன்னா, இதனுடைய டெஃபினேஷன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷனு, ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங், டெசிஷன் மேக்கிங், இதெல்லாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வர அப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கு அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, டிஃபைன் பண்ணி, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அதேமாதிரி லிஸ்ட் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் ஈச் வித் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி வந்து ரிமெம்பர் லெவலில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதனுடைய டைப்ஸு நிறைய இருக்குது. பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபாலி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்புடைய ஆன்சரில் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இதுதான் எக்ஸ்பெக்டட் ஆன்சர் ஸ்ட்ரக்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங். ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஸ் கிவன் பை ஹென்ரி ஃபாயல். எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பிரின்சிபல் கேட்டிருந்தாங்களா, அதே மாதிரி இதுலையும் சில பிரின்சிபல்ஸ். இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லையுமே கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரின்சிபல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் கொஷினாக வரும். அதே பிரின்சிபலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ண சொல்லுவாங்க, அது எல்லாமே ஹையர் ஆர்டர் லெவலு, அது எல்லாமே ஆஃப்டர்நூன் செஷனில் வரக்கூடிய அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷினில் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ளை அண்ட் அனாலிசிஸ் லெவல், கிரியேட்டிவ் லெவல், இதில் எப்படியெல்லாம் வந்து கேட்கலாம் கொஷின்ஸு. இப்போ அப்ளை லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஏற்கனவே உள்ள நாலேஜை வந்து நியூ சுச்சுவேஷனில் ஏற்கனவே நம்ம படித்து வச்சுருக்கிற லோயர் லெவலில் நம்ம நாலேஜ் லெவல், ரிமெம்பர் லெவலில் படித்து வச்சுருக்க கான்செப்டை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணுறது. இப்போ இதில் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள், கிவன் தி ஃபாலோயிங் C++ கோட் ஸ்னிப்பட், identify and correct the logical errors to ensure the correct execution of the program. Explain why the original code fails. இது வந்து என்ன அப்படின்னா அப்ளை லெவல். ஏற்கனவே நம்ம C++ பற்றின பேசிக் கான்செப்ட்ஸ் படிச்சிருப்போம். அவங்களா ஒரு கோடை கொடுத்துட்டு இதில் என்னென்ன எரர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறது, இது அப்ளை லெவல் கொஷின். அதே மாதிரி அனாலிசிஸ் லெவல் கொஷின். அனாலிசிஸ் லெவல் கொஷினை நம்ம படித்த விஷயங்களை வந்து இன்டெப்த்தாக வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுறது அனலைசிங் லெவல்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எப்படி கொஷின் வரலாம் அப்படின்னா சார்ட்டிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில். ஸோ இதில் இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டிஸு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் எப்படி வந்து வேரி ஆகுது அதை வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இது வந்து அனாலிசிஸ் லெவல் கொஷின். என் கம்பெனி ஹேஸ் இம்ப்ளிமெண்டட் 2 different sorting algorithms, merge sort and quick sort in its software system. Analyze and compare their time complexity for different input size. ஸோ இதுக்கு வந்து அவங்களே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்றத கேட்கலாம். ஸோ இந்த 2 சார்ட்டிங் மெத்தடில் எது ப்ரிஃபரபிள், இது எல்லாமே அனாலிசிஸ் லெவல். உங்கள் சப்ஜெக்ட்லையும் இதே மாதிரி கொஞ்சம் ஹையர் லெவலில் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இவால்வேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் ஒரு சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன் 2 சப்ஜெக்ட்டு. இதில் வந்து a cloud storage provider is considering whether to switch from a traditional relational database to NoSQL database. Evaluate the pros and cons of the decision. இப்போ வந்து NoSQL டேட்டாபேஸும் இருக்குது, SQL டேட்டாபேஸும் இருக்குது. ஒரு கம்பெனி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எது பெஸ்ட்டு, இதெல்லாம் இவால்வேட் லெவல். நமக்கு இதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும், நாலேஜ் லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் MySQLனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், NoSQLனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இவால்வேட் லெவலில் எது பெஸ்ட்டுன்னு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கிரியேட்டிவ் லெவலுக்கு டிசைன் அண்ட் எஃபிஷியன்ட் அல்காரிதம் டு டிடெக்ட் அண்ட் ப்ரிவென்ட் SQL injection attacks in web application. Implement the solution in Python or Java and explain its effectiveness compared to traditional input validation methods. இது வந்து கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியில் வந்து இந்த கான்செப்ட்ஸ் வருது. இந்த கான்செப்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்கோரிதத்தை டெவலப் பண்ண சொல்கிறாங்க கிரியேட்டிவ் லெவல். எதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்கை வெப் அப்ளிகேஷன்ஸில் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஹையர் லெவல். ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்டெப்த்தாக கேட்பாங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும். அதே மாதிரி இப்போ வந்து இதுவே காமர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ளை லெவலில் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அப்ளை லெவலில் a company is facing a decline in a working capital due to increasing credit sale. Suggest strategies to improve the working capital cycle and justify your approach. அப்ளை லெவலில் ஜஸ்டிஃபிகேஷன்லாம் வந்து அப்ளை லெவல் ஏற்கனவே நம்ம பூஸ்ட் டாக்ஸானமியில் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ் லெவலில் a company is considering raising capital through debt instead of issuing more equity shares. Analyze the impact on the company's profitability and risk profile. காமர்ஸில் இதை மாதிரி கொஷின்ஸ் வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் பேஸ்டு மேத்தமெட்டிக்கலாக நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறதோ சால்வ் பண்ண சொல்கிறதோ கூட கேட்கலாம். காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில், ஈவன் இன் கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதிலெல்லாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவால்வேட் லெவல் காமர்ஸில் கம்பேர் அண்ட் இவால்வேட். இந்த எல்லாம் கீவேர்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். கம்பேர் அண்ட் இவால்வேட் தி இந்தியன் ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் சிஸ்டம் வித் த டாப் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரி. நம்மளோட இந்தியாவோட ஜிஎஸ்டியும் டெவலப் கண்ட்ரீஸில் இருக்கிற டாக்ஸேஷன் சிஸ்டமும் அதனுடைய வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, இதெல்லாம் இவால்வேட் லெவல். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து டாக்ஸேஷன் சிஸ்டம் பற்றி தெரியும். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ஆர்டரில் ஹையர் லெவலில் கேட்குறது இவால்வேட் லெவலில். ஏற்கனவே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் லெவலில் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் நம்ம வந்து இவால்வேட் லெவலில் இப்படி ஃப்ரேம் பண்ணி கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் எ காஸ்ட் எஃபெக்டிவ். இது வந்து கிரியேட்டிவ் காமர்ஸில் கிரியேட் லெவலில் டிசைன் எ காஸ்ட் எஃபெக்டிவ் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல் ஃபார் ஸ்மால் ரீட்டைல் ஸ்டார்ட் அப் இன் இந்தியா. இன்க்ளூட் கீ ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெஷர்ஸ். ஸோ ஒரு ரீட்டைல் ஸ்டார்ட் அப்புக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடலை டிசைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ காமர்ஸில் எப்படி இந்த டிசைனுன்ற இதை வந்து கிரியேட்டிவ் லெவலில் கேட்குறாங்க பாருங்கள். இதை மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் சப்ஜெக்டில் வந்து ஒரு சர்க்யூட்டை வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இதுக்கு சர்க்யூட் டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து கேட்கலாம். அது யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை படித்து இது வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் டீச்சிங் லெவலில் அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் இப்போ டீச்சிங்கும் பண்ணியிருப்பீங்க, போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் படித்தும் இருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எது வந்து உங்களுக்கு எந்த லெவல் கொஷின்ஸ் வரைக்கும் அதில் கேட்கலாம், அப்படி கேட்டால் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலான்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ப்ரையராகவே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்ரேஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்தளவில். தேங்க்யூ.
இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 மாதம் நம்ம சரியான எஃபர்ட் போட்டு அதே மாதிரி வந்து டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை நீங்கள் எல்லாருமே கிளியர் பண்ணுறதுக்கு வித்யாபூன் அகாடமி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.